உன்ன மாதிரி ஒரு தம்பி எனக்கு இருக்கான்னு நினைக்கும் போது என்னால் சாப்பிட முடியலடா. எப்பட்றா இத்தனையும் பண்ணிட்டு உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியுது, தூங்க முடியுது? ஐயோ, இதெல்லாம் பண்ணுறதே நல்லா சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான். இப்போ கூட மேலே இருந்த ஆர்டர், இன்னைக்கு நைட்டுக்குள்ள 2 பேத்த மட்டும் பண்ணி ஆகணும். பாய், 2 ஸ்பெஷல் பிரியாணி போடு. யாரா போட போற? ஒரு கர்ப்பிணி பொண்ணும் ஒரு 5 வயசு குழந்தையும். பக்கா பேமெண்ட்டு. சார், நான் விட்னஸ் முருகவேல் பேசுகிறேன். பார்க்கில் கொலை நடந்துச்சு இல்லையா, அதை பண்ணது வேறு யாரும் இல்லை, என் கூட பிறந்த நான் தேடிட்டு இருந்த என் தம்பி ரவி தான். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ ஒரு ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன். ஏய் ஏய் வில்டா, பாடுறா, அன்னைக்கு கண்ணெல்லாம் இருக்கு. நான் என்னமா நீயும் ரவுடி ஆயிட்டியா என்ன? நான் தப்பு பண்ற ரவுடி இல்லடா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். புதுசா சார்ஜ் எடுத்திருக்கேன். இப்பயாவது சரண்டர் ஆயிரு, உன் உயிராவது மஞ்சம். உன் போலீஸ் கண்ணால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் 18 வயசு ஆகல. நான் மைனர் தான். இந்த படம் காட்டுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த செகண்ட்லேருந்து நீ மைனரில் மேஜர். உனக்கு 18 வயசு முடிஞ்சு 19 வயசு ஆகுது. இப்போ நான் உன்னை சுடலாம். என்னை பார்த்தா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவியாண்ணா? அம்மாவை சுடுவியா? தப்பு பண்ண அம்மா மட்டும் இல்லடா, அந்த ஆண்டவனையே சுடுவேன். நீ ஆண்டவனை கூட சுடுவ, என்ன சுட மாட்டேன். மரியாதையா சரண்டர் ஆயிரு. உன்னால முடியாதுண்ணா. சரண்டர் ஆயிரு சொன்னா கேள் ரவி. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா. 2 பேரும் மட்டும் பண்ணோம்ல. பிரியாணி கொடுங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் மறைந்தாலும்
ஏட்ரா. என்கிட்ட காசு இல்லை மேடம், வெறும் ஏடிஎம் கார்டு தான் இருக்கு. உன்ன மாதிரி எத்தனை பிலிப்பியை பார்த்துருப்பேன்னா. நாங்களும் டிஜிட்டல் இந்தியாவுக்கு என்னைக்கோ மாறிட்டோம். ஏட்டையா வரமா பூண்டி ப்ளீஸ். ஏய் காடை காமிச்சு எத்தனை வாட்டரா ஏமாத்துவீங்க? பாவீங்களா? இன்னும் சொல்றேன் 8211 சார். மஃப்டியில சோளம் வித்துட்டு இருந்த எஸ்ஐ முருகவேல் குற்றவாளி ரவி தப்பிக்கும் போது சுட்டு கொண்டுட்டாரு. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட மாரம் பார்க்கிட்ட அசம்பிள் ஆகுங்க. ஓவர். அண்ணா என்னண்ணே பாக்கல சோளம் வித்துட்டு இருந்த ஆளு புதுசா ஜாயின் பண்ண எஸ்ஐயா? ஐயே ஆள் தெரியாம அவர்கிட்ட போய் மாமூல் வாங்கிட்டியா? அவரை பார்த்ததும் ஒரு சல்யூட்டை போட்டு ஆப் பண்ணிடு. நான் அதுக்கு நான் சொல்லிட்டு பண்ணோம். அந்தாலும் என்ன மாதிரி ஒரு எஸ்ஐ தானே, ஹேண்ட் ஷேக் பண்ணாலே போதும். யோ தம்பியை கொண்டு இப்படி தின்னுட்டு இருக்கான் அவன். இவன் மட்டும் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தான் நம்ம சோத்துல மண்ணு தான் கன்ஃபார்மா. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சார் யோ பயா. R2 போலீஸ் ஸ்டேஷனில் மஃப்டியில் பணிபுரியும் எஸ்ஐ முருகவேல் குற்றவாளி தன் தம்பி என்று தெரிந்தும் கூட கடமை தவறாமல் சுட்டுக் கொன்றதால் இவர் இதே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக பணி உயர்த்தப்படுகிறார். சார் சார் வலது கையில் ஒரு மச்சம் இருக்கு சார். கயிறுப்பா. கழுத்தில் ஒரு தழும்பு, காலில் ஒரு மச்சம், வலது காலில் ஒரு தழும்பு. யார் சார் நீங்கள்? ரிலேட்டிவா? அண்ணன். நடு மண்டையில் போட்டிருக்கான். யாரையா போட்டது? சார் தான். இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து பாடி வாங்கிக்கோங்க. இவன் உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் நல்லது பண்ணதில்லை. இவன் பாடியாவது யாருக்காவது நல்லது பண்ணட்டும். இவன் பாடியை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அப்போது இந்த ஃபார்மில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. பா இந்த பாடியை உள்ளே கொண்டு வா. சரிங்க சார்.